ஃபியூச்சர்ல 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ 10 ரூபாய்க்கு கிடைக்குது. அதாவது நம்ம பெனி ஸ்டாக்ஸ் தான் நம்ம சொல்றோம். இப்போ 2024ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாப் 5 பெனி ஸ்டாக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஹர்ஷ்தீப் ஆர்டிகோ லிமிடெட். இவங்க டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க பாட்ஸ் அண்ட் பிளான்டர்ஸ். இன்டோர் யூஸ்க்கும் அவுட்டோர் யூஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 500 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ஸ் அண்ட் பிளான்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சசரிஸ் டிஃப்ரெண்ட் சைசஸ்லயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ பாத்தீங்கன்னா இந்தியால 98%, எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 71 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 115 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ 17லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 79லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 39லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 23ல இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்ல நியர்லி 15% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டா பார்க்க போறது கோல்ட் ஸ்டார் பவர். இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா பேட்டரிஸையும் பேட்டரி ப்ராடக்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் ட்ரை பேட்டரிஸ், அதுக்கப்புறமா சோலார் பவர் பேட்டரிஸ். ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் பேட்டரிஸ் அண்ட் டியூப்லர் பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் பேட்டரிஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா கார் பேட்டரிஸ், அதுக்கப்புறமா டிராக்டர் பேட்டரிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டியூப்லர் பேட்டரிஸ் பாத்தீங்கன்னா யூபிஎஸ், இன்வெர்டர், சோலார் இந்த மாதிரி ப்ராசஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா மந்த்லி 50,000 பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்டு குட்ஸ்ல 85%, ட்ரேடிங் குட்ஸ்ல 15% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 13.2ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 317 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ 78லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 23.4லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 4.50லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொடுத்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 1.17 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்ல நியர்லி 180% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டா பார்க்க போறது ஈஸ்ட் வெஸ்டர்ன் ஹோல்டிங்ஸ். இவங்க என்கேஜா இருப்பாங்க லாஜிஸ்டிக்ஸ்லயும் அலைட் ஆக்டிவிட்டீஸ்லயும். சர்வீசஸ் பாத்தீங்கன்னா ஏர், ரெயில், சி, ரோட் இந்த மாதிரி ஃப்ரைட் சர்வீசஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஸ்டம் கிளியரன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப், அம்புஜா சிமெண்ட், பாலிகேப், LNT, கோத்ரேஜ் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஷேர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 2022 அன்னைக்கு கம்பெனி ஷேர் கேபிட்டல் 23 crores-ல இருந்து 27 crores-க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏர் எக்ஸ்போர்ட்ல 68%, ஏர் இம்போர்ட்ல 9%, சி எக்ஸ்போர்ட்ல 13%, சி இம்போர்ட்ல 9% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.44 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 82 crores கிட்டையும், PE ரேஷியோ 14லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 11.5லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 4.21லயும், ஃபேஸ் வேல்யூ 2 கொடுத்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 5 கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த்ல நியர்லி 5.62% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், EV, IT, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதை எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தா பார்க்க போறது சீ கோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ். இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. அதுக்கப்புறமா சர்வீசஸ் என்னென்ன பண்றாங்கன்னா கிளீனிங்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறமா ஃபார்வர்டிங் ஆஃப் எக்ஸ்போர்ட் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா மேஜர் ஷிப் கம்பெனிஸ் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெல்சன் கார்பரேஷன், GSK, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி குரூப். இப்ப கம்பெனி புது பிசினஸ் டீல் சைன் பண்ணிருக்காங்க மெரியா ஷிப்பிங் கூட. மெரியா ஷிப்பிங் யாரு அப்படின்னா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க துபாயில. ஃபியூச்சர்ல என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னா AI, மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிஸ்ட் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்க்கும், ஆப்டிமைஸ் ரூட் பிளானிங்க்கும், கார்கோ ட்ராக்கிங் இந்த மாதிரி யூஸ்க்காக அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.89 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 317 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ 15.6லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 6.65லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 2.41லயும் இருக்கு.
இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ வந்து 2.36 கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த்ல நியர்லி 20% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்தா பார்க்க போகிறது ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர். இவங்க வந்து கோல் மைனிங்லையும் சாண்ட் மைனிங்லையும் ப்ரொடக்ஷன் ஆஃப் தெர்மல் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ல வந்து 77%, கோல்ல வந்து 9%, சாண்ட் மைனிங்ல வந்து 14% வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.9 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 12,275 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ வந்து 8.77லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 24லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 5.95லையும், ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 16 கிட்ட இருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 200% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க.